தெனாலிராமனின் கதைகளில் மற்றுமொரு சுவாரஸ்யமான கதை தெனாலிராமனும் விகடகவியும். தெனாலிராமன் ஆரம்பத்தில் ஒரு சாதாரண இளைஞனாக இருந்தபோது ஒரு முனிவரிடம் உபதேசம் பெற்றார். அவர் சொன்னபடி காளி தேவியை வேண்டி கடும் தவம் புரிந்தார். காளி தேவியின் தரிசனம் தெனாலிராமனின் பக்தியை மெச்சி காளி தேவி அவருக்கு காட்சி கொடுத்தாள். அப்போது அவள் தனது இரு கைகளிலும் 2 கிண்ணங்களை வைத்திருந்தாள். ஒரு கிண்ணத்தில் அறிவு, கல்வி நிறைந்த பால் இருந்தது. இன்னொரு கிண்ணத்தில் செல்வம் நிறைந்த தயிர் இருந்தது. காளிதேவி, இதில் உனக்கு எது வேண்டும்? ஒன்றை மட்டும் தேர்ந்தெடு என்று கூறினாள். தெனாலிராமனின் சமயோசித புத்தி. தெனாலிராமன் ஒரு நிமிடம் யோசித்தார். தாயே, நான் 2ஐயும் சுவைத்து பார்த்துவிட்டு முடிவு செய்கிறேனே என்று கேட்டார். தேவியும் சம்மதித்தாள். ஆனால் தெனாலிராமன் மின்னல் வேகத்தில் 2 கிண்ணங்களையும் வாங்கி 2ஐயும் ஒன்றாக கலந்து குடித்து விட்டார். கோபம் அடைந்த காளிதேவி, ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டாள். அதற்கு அவர், தாயே, அறிவு மட்டும் இருந்து செல்வம் இல்லாவிட்டாலும், செல்வம் மட்டும் இருந்து அறிவு இல்லாவிட்டாலும் வாழ்க்கை முழுமையடையாது. அதனால்தான் 2ஐயும் சேர்த்து கொண்டேன் என்று பணிவுடன் கூறினார். விகடகவி பட்டம் அவரது புத்திசாலித்தனத்தைக் கண்டு மகிழ்ந்த காளிதேவி அவருக்கு பல வரங்களை அளித்து விகடகவி என்ற பட்டத்தையும் வழங்கினாள்.